உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கட்டுத்தொகை 1000 ஓட்டு குறையுது. அது 1000 ஓட்டு குறையுதுன்னு வச்சுக்கிடுங்க. சொல்றவங்க தானே அறிவிச்சு விடுங்கன்னு. இது மாதிரி எத்தனை இடத்துல தேர்தல் நடந்திருக்கு. 40 ஓட்டுல தோட்டுட்டாருன்னு என்ன திருமாவளவன் அறிவிச்சது இருக்கு. 80 ஓட்டுல இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பாவு அவர்கள் தோற்றதா அறிவிச்சதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க விரும்பினாங்க, அது நடந்திருக்கு. நாங்கள் அதை பொருள்படுத்தலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் பெற்றிருக்கிறோம். இது இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்த ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள், இந்த பிள்ளைகளை மதித்து இவ்வளவு பணம், பெரும்பாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும், சாதி மத உணர்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி மொழி, இனம், உண்மை, நேர்மை, ஊழல், லஞ்சத்துக்கு எதிரான உணர்வு, இதில் வாக்களித்தது ரொம்ப பெருமைக்குரியது. அதை தொலை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க, படித்து கொண்டிருக்கிற, இந்த அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். காசு கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டணி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. இப்ப தனிச்சு நின்று 25,000 வாக்குனால எங்க வாக்குன்னு நாங்க சொல்லிக்கிற முடியும். எங்க வாக்கு எங்க அப்படியே சொல்லிக்கிற முடியும். அதுல பெருமை, ரொம்ப பெருமை எங்களுக்கு. ரொம்ப பெரிய நாம் தமிழர் வாங்கின வாக்கும் இந்த முறை நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? அந்த கணிப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது ஒரு கேவலமான பார்வை. அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள், அது குறிப்பா இவங்க தான் அப்படி யோசிப்பாங்க. 15 கட்சியோட கூட்டணி வச்சு நீங்க வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க. தனிச்சு நின்று நாங்க வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு, பாஜக வாக்குங்கிறீங்க. அவங்க எல்லாம் வாக்கு செலுத்திருந்தா நான் வென்றிருக்க மாட்டேன்னா? இப்போ 700 வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது. இப்போ 6000 ஆனது காரணம் என்ன? 42 சுயேட்சை 12,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டது யாரு? பாஜக எனக்கு ஏன் ஓட்டு போடணும்? போன தடவை பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்ச. விக்கிரவாண்டியில பாஜக நிக்கல, எனக்கு தான் போட்டுச்சா. அதிமுக நிக்கல, அது எனக்கு தான் போட்டுச்ச. எந்தையாவது பேசிட்டு கூடாது. அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எல்லாம் எப்படி எவ்வளவு தூரம் நேர்மையான ஊடகம்னு முதல்ல யோசிச்சு சொல்லுங்க. எப்படி விரும்புவாங்க? எப்படி விரும்புவாங்க? இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாவே நிக்கிறேன். அப்புறம் அவங்க வாக்கு எனக்கு வந்திருக்கும்னா அது எப்படி? பாஜக உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.